மகா குற்றவாளிகளின் கொடூர முகங்களை வெளியிட்ட தமிழக காவல்துறையினர். அது 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதுல ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்றோம். தமிழ்நாட்டையே உலுக்கிய கோவை இளம் பெண் வழக்கு வெளியாகியுள்ள 3 அரக்கர்களின் முகங்கள். அந்த இடத்துக்கு அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால கண்ணாடியை உடைச்சு அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால அந்த கம்ப்ளைண்ட்டை தாக்கியிருக்காங்க. கோவையில கடந்த நவம்பர் 2ஆம் தேதி விமான நிலையம் பின்னாடி ஒரு இளம் பெண் 3 பேரால வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல 3 குற்றவாளிகளுமே சுட்டுப்பிடிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் முதல் குற்றவாளியா கருப்பசாமியும், 2வது குற்றவாளியாக அவங்களோட சகோதரர் கார்த்தியும், 3வது குற்றவாளியா தவசி அப்படின்றவங்களையும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு நாட்கள் இந்த 3 குற்றவாளிகளோட முகங்களை வெளியிடாத தமிழக காவல்துறையினர் இப்ப முதன்முறையாக இந்த 3 கொடூர குற்றவாளிகளோட முகங்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு புகைப்படங்கள் இப்போ இணையத்துல வெளியாகி இப்படிப்பட்ட வேலையை செஞ்சவனுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியா மக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்குது.